எஸ்பிஓவில் சங்கர் சார் சொன்ன மாதிரி ப்ரொஃபைல், பேங்க் டீட்டெயில்ஸு, தென் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் 4th டாஸ்க் வந்து நம்ம மெயில் அனுப்பணும். ஸோ வந்து sbopvtltd@gmail.com இந்த மெயிலுக்கு வந்து நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மெயிலை வந்து மெயில் பண்ணணும் கைஸ். ஸோ மெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, ப்ரொஃபைல், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்களா, தென் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மெயில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்பை பார்த்துக்கலாம் கைஸ். நான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது இந்த குரூப்பில் இல்லாதவங்க வந்து ஜஸ்ட்டு நான் இங்கே குரூப் டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நேமு, ஸ்டாஃப் ஐடி, சோஷியல் மீடியா நேமு, யூசர் நேமு இதெல்லாம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்கிற மாதிரி ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட், சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட்டட், டாஸ்க் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ இந்த குரூப்பில் இருக்கவங்க இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி இருக்குங்களா, இந்த sbopvtltd@official@gmail.com இதை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிமெயிலுக்குள்ளே வந்துடும். ஸோ மேலே ஃப்ரம் மெயில் வந்து நீங்கள் மெயில் ஐடியில், அதாவது எஸ்பிஓவில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடி தான் இதில் ஃப்ரமில் இருக்குங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் முகமது யாசின் 523@gmail.com இதை தான் நான் வந்து எஸ்பிஓவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட மெயில் வந்து இப்போ நீங்கள் எந்த மெயிலேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த மெயில் வந்து எஸ்பிஓவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் இல்லாதவங்க ஜஸ்ட்டு நேம், ஸ்டாஃப் ஐடி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நேம், உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க கைஸ். நான் என்னோட நேமை டைப் பண்ணிக்கிறேன். எஸ்பிஓவில் அந்த எஸ்பிஓ போர்ட்டலில் உங்களோட நேம் எப்படி இருக்கும் அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க கைஸ். தென் என்னோடய ஸ்டாஃப் ஐடியை நான் டைப் பண்ணிக்கிறேன் கைஸ். என்னோடய ஸ்டாஃப் ஐடியை நான் டைப் பண்ணிவிட்டேன். நீங்கள் உங்களோட ஸ்டாஃப் ஐடியை மறக்காமல் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சோஷியல் மீடியா, அதாவது சோஷியல் மீடியா நீங்கள் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டு 4 எது வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்ஸ்டாகிராம் தாங்க கைஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நேம் வந்து சோஷியல் மீடியாவில் நம்மளோட நேம் வந்து எஸ்பிஓ போர்ட்டலில் நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதே நேமை தான் நம்ம சோஷியல் மீடியா நேம்லேயும் கொடுக்கணும் கைஸ். ஸோ இதே நேமை நான் கொடுத்துக்கிறேன். இதே தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்கேன் கைஸ். இந்த யூசர் நேம்ங்கிறது என்னென்னா நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இன்ஸ்டாவில் போனீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற, அதாவது நான் என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த yasin.sbo அப்படின்னு சொல்லிட்டு மேலே கார்னரில் இருக்குங்களா, அந்த yasin.sbo அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் நேம் கைஸ். ஸோ நான் அதை வந்து இங்கே யூசர் நேமில் கொடுத்துக்கிறேன். சிம்பிள் போட்டு கொடுத்துக்கிறேன். yasin.sbo இதுதான் என்னோடய யூசர் நேம், இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் கைஸ். ஸோ இவ்வளோ தான் கைஸ். சிம்பிள் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட், சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதை மட்டும் தான் நம்ம மெயில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெயிலுக்கு, அதாவது sbopvtltd@official@gmail.com இந்த இதில் இப்போ இந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணி வராதவங்க டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த 2 அட்ரஸில் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. sbopvtltofficial@gmail.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டைப் பண்ணிக்கிறதுனால எனக்கு இப்படி வருது. ஓகேங்களா? ஸோ வந்து கரெக்டாக தப்பு இல்லாமல் பண்ணிடுங்க கைஸ். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் பக்கத்தில் இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டில் யுவர் ப்ரொஃபைல் லிங்க்னு சொல்லி லாஸ்ட்டில் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் லிங்க் காப்பி ஆகிடும் கைஸ். அதை வந்து உங்களோட ஐடியில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஷேர் சேட்டில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களோட யூசர் நேம் கைஸ். கீழே உங்களோட நேம் கொடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் என்ன இருக்கோ அதே கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னா அந்த எடிட் சிம்பிளில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களோ, இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறனால இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது யூசர் நேமை அதில் போட்டுக்கோங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்களோ அதை போட்டுட்டு மேலே இருக்கிற அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜிமெயில் வந்து மெயில் சென்ட் ஆயிருங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ guys.